அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. எப்ப பாரு இதே இடம் தானா அப்படின்னு கேட்காதீங்க. நான் சமைச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டம்ன்றதுனால இதே இடத்துல நின்று இப்படியே வீடியோ எடுத்துக்குவேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி 1/2 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யாருன்னா நம்மளுடைய யூடியூப் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான். அவங்க முஸ்லீம், கும்பகோணத்துல இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் லண்டன்ல செஃப்பா இருக்காரு. அவருக்கு தான் நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சு கொடுத்து அனுப்புறோம். இதுல என்ன ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் விஷயம் தெரியுமா? அவரு லண்டன்ல செஃப்ங்க. ஒரு ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. அவருக்கு நம்ம பொடி போகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். சோ நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு செஃப்புக்கு நம்மளுடைய பொடி போகுதுன்னா ஸோ கண்டிப்பா நம்மளுடைய பிராண்டு குடும்ப தலைவியோட பொடி பிராண்டு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்னு ரொம்ப பெரிய நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த தம்பிக்கு தான் நம்ம இன்னைக்கு பொடி செஞ்சு கொடுக்க போறோம். அவருக்கு ரொம்ப முடி கொட்டிடுச்சான், வழுக்கையா ஆயிடுச்சான். அதனால அவங்க மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன வந்து தலைவின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த சிஸ்டருக்காக தலைவி நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கட்டளையா போட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பொடி தான். இதுல காரமும் உப்பும் அரை உப்பு அரை காரம் தான் சேர்த்திருக்கேன். அது இல்லாத அவங்களுக்கு டெய்லி ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும், கண்டினியூவா அவங்க 3 மந்த் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு எண்டுல காட்டுறேன். இப்ப பொடிக்கு தேவையானதெல்லாம் ஜஸ்ட் காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, முருங்கைக்கீரை பொடின்னு எல்லா பொடி வெரைட்டியும் வீடியோ இருக்கு. ரெகுலரா நம்மளுக்கு ஃபாரின் ஆர்டர் போறதையுமே நம்ம காமிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு ஜஸ்ட் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன், பொடி ரெடி பண்றது கூட முடிஞ்ச அளவு காட்டுறேன். இல்லைன்னா நீங்க என்னோட பழைய வீடியோல போய் பார்த்தீங்கனாலே மேக்கிங் என்னன்னு தெரியும். ஜஸ்ட் நான் என்னென்ன பண்றேன்றதை மட்டும் நான் காமிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் குறைக்கணுன்றதுக்காக. இப்ப வாங்க என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்றதை காட்டிடுறேன். இப்ப எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை. இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஓவன்ல வச்சு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மாத்திரம் சூடு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஜார்ல போடும்போது நல்லா நமக்கு சீக்கிரமா பவுடர் ஆயிடும்ட்டு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு, பொட்டுக்கடலை, தனியா, அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு. இப்ப கடகட கடகடன்னு ரோஸ்ட் பண்ணி கடகடன்னு பவுடர் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்ப வறுத்த கருவேப்பிலைய மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப வறுத்த லேசா கொரகொரன்னு அரைச்சு எடுத்தாச்சு. அதே ஜார்ல காஞ்ச மிளகாவும் தனியாவையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த காஞ்ச மிளகாவும் தனியும் தான் கொஞ்சம் லேட் ஆகும் மசியறதுக்கு. ஸோ அதனால அதையும் ஒரு வாட்டி போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு அதுலயே புளிய போட்டு 2வது கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த புளிய போட்டு ஒரு வாட்டி அரைச்ச பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை பொடி, அதாவது கருவேப்பிலை பவுடரை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன்ல அதையும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்த பிறகு வறுத்து ஆற வச்சிருக்க பருப்புங்க, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது பைத்தம்பருப்பு, என்னென்ன பருப்புலாம் எடுத்திருக்கோமோ அதையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு நல்லா ஆறுற அளவுக்கு ஒரு ட்ரேல போட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இது குவாண்டிட்டி குறைவா இருக்கிறதுனால நான் ஒரே வாட்டி ஜார்ல போட்டு அப்படியே மொத்தமா அரைச்சுக்கிட்டேன். குவாண்டிட்டி நிறைய செய்யும் போது தனித்தனியா ஒண்ணா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு மறுபடியும் ஒண்ணா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுப்பேன். இப்ப எனக்கு 1/2 kgன்றதுனால எனக்கு ஒரே ஜார்ல மொத்தமா அரைச்சு எடுத்துக்கிறதுக்கு சுலபமா இருந்தது. நான் அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்துதான் ஒரு பெரிய வேலையே இருக்கு. அவருக்கு வந்து ஒரு டெய்லியுமே 30 கிராம் எடுத்துக்கணும்ன்றதுனால மேக்சிமம் எவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராமா வந்தது. ஸோ ஒரே ஒரு 50 கிராம் போடுற பேக்கெட்ல 15 கிராமா போட்டு 30 கிராம தனித்தனியா போட்டு அதை ரெண்டா ரெண்டா நான் சீலிங் மிஷின்ல வச்சு அதை தனியா கட் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா அவர் வந்து செஃப்பா இருக்கிறதுனால அவரோட கோட்ல ஒரு பேக்கெட்டை போட்டுட்டு போயிடுவாரு. மதியானம் லஞ்ச் அப்ப இதை போட்டு சாப்பிட்டுக்குவாரு. அவருக்கு ஈஸியாவும் இருக்கணும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும், எடுத்துட்டு போற மாதிரியும் இருக்கணும்ன்றதுனாலதான் இந்த ஐடியா பண்ணேன். ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பண்ணுங்க. கழுவி ஊத்துறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு எனக்கு அவருக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்தது அவருக்கு ஒரு 35 பேக்கெட் அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் போட்டு வச்சுட்டு 35 டேஸ் சாப்பிட்றதுக்கு மீதி இருந்தது ஒரு 100 கிராம்ஸ் ஒரு பேக்கெட் போட்டுட்டேன். அது கூட இருந்த மீதியையும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்குமே கொஞ்சமா பேக்கெட் பண்ணி போட்டுட்டேன். அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும்னு. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு.
இதுக்கு அடுத்து கொரியருக்கு இத நான் ரெடி பண்ண வேண்டியதுதான் வேலை. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கின ஒரு பாக்ஸ், ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது. இதுல அழகா இது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு பார்த்தேன். கரெக்டா பத்துச்சு. ஸோ சேஃபாவும் நம்மளுக்கு போயிடும்ன்றதுனால இந்த அட்டை பாக்ஸ்ல இது எல்லாத்தையும் போட்டு அழகா பேக் பண்ணிட்டு அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஹோம்மேடு பொடி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா என்னோட சேனல் உள்ள போய் பாருங்க. ரெகுலரா வர ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். முருங்கைக்கீரை பருப்பு பொடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தூதுவளை பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, அது மாதிரி நிறைய ஹெல்த்தி பொடியெல்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே தேவைப்பட்டாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.